ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை உன் வீட்டில் இருக்கும் ஒரு நபர் செய்கிறார். அதை ஏன் நான் உன்னிடம் வந்து சொல்கிறேன் என்றால், நீதான் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற முடியும். எல்லா விஷயத்தையும் நான் உன்னிடம்தான் சொல்கிறேன். காரணம், நீதான் உன் குடும்பத்தை காப்பாற்றும் இடத்தில் இருக்கிறாய் என்பதற்காக. நிறைய சமயம் நீதான் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை தடுத்து நிறுத்திருக்கிறார். இப்பொழுதும் உன் குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்கிறார், அதுவும் எனக்கு பிடிக்காத பழக்கத்தில் இருக்கிறார். தயவு செய்து அந்த பழக்கத்திலிருந்து நான் எந்த அளவு மீட்டு கொண்டு வர முயற்சி செய்கிறேனோ அதே போல நீயும் முயற்சி செய். ஏது எப்பொழுதுமே யார் என்னை நம்பி வருகிறார்களோ எப்பொழுதுமே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக காதல் வாங்கிக்கொள். எந்த ஒரு நபர் என்னை நம்பி நான் தான் எல்லாம் என்று என்னிடம் தேடி வருகிறானோ அவன் முழுவதும், அவனுடைய குடும்பம் முழுவதும் என்னுடைய கைப்பிடியில் வந்துவிடும். சொல்ல போனால் அவன் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பாகி விடுவேன். புரிகிறதா? அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் என்னை நம்பி வந்து விட்டான், ஆனால் அவன் என்னிடம் வந்து நீங்கள் தான் என் குடும்பத்திற்கு பொறுப்பு என்று சொல்லிவிட்டான். ஆனால் அவனுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விஷயத்திற்கும் நான் பொறுப்பாகி விடுகிறேன். உன்னுடைய குடும்பத்தில் நீ என்னிடம் சொன்னாய், என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் நீங்கள் தான் சாயி பொறுப்பு என்று. அதனால்தான் நான் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிட்டேன். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர் தீய பழக்கத்தில் இருக்கிறார். அது பழக்கம் மட்டுமல்லாமல் வீட்டிற்குள்ளும் வந்து சில தவறான விஷயத்தை செய்கிறார். தெய்வம் இருக்கும் வீட்டில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கோவிலில் எப்படி எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கிறீர்கள், தவறாக பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது என்று, அதே போலதான் வீட்டில் எந்த ஒரு கெட்ட விதமான பேச்சுகளையும் வீட்டில் பேசக்கூடாது. ஏன் என்றால் உங்களுடைய வீட்டில் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. அவ்வளவு சுலபத்தில் எந்த தெய்வமும் யார் வீட்டுக்கும் போகாது. அப்படியே ஒரு தெய்வம் ஒருவனுடைய வீட்டுக்கு செல்கிறது என்றால் அவனை பாதுகாக்கத்தான் செல்கிறது. உன்னுடைய வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அது தெரியாத ஒரு ஆண் உன் வீட்டில் தினமும் தவறான விஷயத்தை செய்துவிட்டு வந்து சத்தம் போடுவது, உன்னை அடிப்பது, தேவையில்லாத வார்த்தையால் பேசுவது என்று பல விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது மேலும் மேலும் செய்யும் பொழுது நிச்சயமாக நான் கோபமாகி தண்டனையை கொடுப்பேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டு இருக்கும் யாராக இருந்தாலும் நான் சும்மா விடுவது கிடையாது. என்னுடைய பிள்ளை என்னை நம்பி வந்துவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் தான் சாயி என்று சொல்லிவிட்டது என்றால் அந்த பிள்ளை நிச்சயமாக அந்த பிள்ளையை காக்கும் இடத்திற்கு நான் வந்து விடுகிறேன். உன்னை தினமும் அடிப்பது, தொந்தரவு செய்வது, தவறான பாதைக்கு போகாதீர்கள் என்று சொன்னால் கேட்காமல் அதே போல செய்து வீட்டிற்குள் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அவருக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுக்கிறேன். இது மேலும் மேலும் உன்னுடைய குடும்பத்தில் அதிகரித்து கொண்டு இருந்தது ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நான் யார் ஏது என்னவென்றெல்லாம் பார்க்க மாட்டேன். நிச்சயமாக தண்டனைகளை கொடுத்து விடுவேன். அது என்னுடைய பிள்ளைக்கு யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கையும் செய்யக்கூடாது. அப்படியே அவன் ஒரு தீங்கை செய்கிறான் என்றால் ஆரம்ப காலத்தில் அவனை கண்டிப்பேன். அதையும் மீறி அவன் தேவையே இல்லாத விஷயத்தில் அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய மனதையும் விடுகிறான் என்றால் நான் நிச்சயமாகவே தண்டித்து விடுவேன். உன்னுடைய குடும்பத்தில் தவறான பழக்கங்களோடும் தவறான விஷயங்களை செய்வது மட்டுமல்லாமல் அதை கேட்கும் பொழுது உன்னை தேவையே இல்லாத வார்த்தையால் பேசி உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும் அந்த நபருக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். ஆனால் இதை தடுக்கலாம், உன்னால் மட்டுமே முடியும். உன்னுடைய துணையிடம் எடுத்து சொல். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆணிடம் எடுத்து சொல். இது போலெல்லாம் இருந்தது என்றால் உங்கள் உயிருக்கு, உங்களுடைய உடம்புக்கு கேடாகிவிடும். அதனால் சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்லிப்பார். ஆனாலும் கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாக இருப்பவனை நிச்சயமாக நான் தண்டித்து விடுவேன். என்னுடைய பிள்ளைகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு என்று.
என்னிடம் நீ என்ன சொல்லியிருக்கிறாய்? எனக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தால் அவர்களை தண்டியுங்கள் சாயி. எனக்கு யாரை பற்றியும் ஒரு கவலையும் கிடையாது. ஏனென்றால் நான் எல்லாரிடமும் ஏமாந்து விட்டேன். எல்லா விஷயத்திலும் நான் கஷ்டப்பட்டு விட்டேன். என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லி இருக்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன், யார் என்னவென்பதை பார்க்கப் போவது கிடையாது. உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும் நபரை நிச்சயமாக நான் தண்டிப்பேன். காலம் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்தி வாழ வைக்கலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதாவது குடும்பத்தில் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காமல் உன்னை கவலைப்படுத்தியதும், அது மட்டுமல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் உன்னை அடிப்பது, உன்னை துன்புறுத்துவது, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும் யாரையும் நான் எப்பொழுதும் விட்டு வைப்பது கிடையாது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளை அழும் பொழுது எந்த ஒரு தகப்பனாவது அதை பார்த்து கொண்டு இருப்பானா? அதற்கு உடனுக்குடனாக தீர்வை கண்டுபிடிப்பான் அல்லவா? இதுவே கால தாமதம் என்றுதான் நான் சொல்வேன். நான் தாமதமாக்கிவிட்டேன். ஏனென்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனால்தான் தாமதமாகிவிட்டது. ஆனால் இதற்குமே கால தாமதமாகாது. அவனாக திருந்துவான் என்று பார்த்தேன், திறந்தவில்லை. ஆனால் தண்டனையை கொடுத்து திருத்தலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். இதில் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான் ஒரு சந்தோஷம் வரும். நேரடியாக சந்தோஷம் வந்தது என்றால் அதனுடைய ருசி தெரியாமல் போய்விடும். அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கஷ்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். உன் குடும்பத்தில் திருந்தாமல் இருக்கும் சிலர் திருந்துவார்கள். வாழ்க்கையில் நீ நினைக்காத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதாவது இதுவரைக்கும் தவறாகவே நடந்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மிக மிக பெரிய அற்புதமாக நடக்கும். காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்கலாம் என்று நினைத்து விட்டாய் போல. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்பது ஒரு பொழுதும் இருக்காது என்பதை நீ தீர்மானமாக நம்பலாம். தேவைப்படும் பொழுதெல்லாம் என்னை நீ கூப்பிட்டு நிச்சயமாக என்னிடம் நீ பேசலாம். ஆறுதலுக்கு கூட ஆளில்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். வீட்டில் இருப்பவர்களும் சரியில்லை. யாரிடம் போய் மனதை விட்டு பேசுவது என்றும் தெரியவில்லை. இன்று போய் ஒரு நபரிடம் ஆறுதலுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால் நாளை ஏதாவது ஒரு சண்டைகளோ மனஸ்தாபங்களோ வரும் பொழுது அதை சொல்லி காட்டிவிடுகிறார்களே. யாரிடமும் மனம் விட்டு பேச முடியவில்லையே என்று தனிமையில் வேதனை அடைகிறாய். ஆனால் நீ தனிமையில் இல்லை. உன் கண்ணுக்குத்தான் இந்த சாய் தெரியவில்லை. கண்ணுக்குத்தான் நீ வணங்கும் தெய்வங்கள் தெரியவில்லை. ஆனால் நீ உன் பூஜை அறைக்கு போய் என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ சொல். எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்போம். அதற்கான பதில்களை உடனுக்குடனாகவே தருவோம். நீ தனிமையில் இல்லை என்பதை புரிந்து கொள். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளோடு இருப்பாய் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. இன்று சோதனை நாளை சாதனையாக மாறும். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் பாருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.